கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த ஒரு புதிதான எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த புதிய ஒரு வாரத்தையும் நாம் கண்டிருக்கிறோம். அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19-20 வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். காபிரியேல் தூதன் ஆசாரியனாகிய சகரியாவினிடத்துல வந்து அவனுக்கு ஒரு அனுக்கிரக செய்தியை அறிவிக்கிறான். யோவான் ஸ்நானன் என்னும் ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுக்க போகிறாய் என்று காபிரியேல் தூதன் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். காபிரியேல் தூதன் இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் சொல்றாரு, தகுந்த காலத்துல நிறைவேறப் போகிற என் வார்த்தையை நீ விசுவாசியாதபடியினால் நீ ஊமையனாய் இருப்பாய். தேவஜனமே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல நான் முக்கியமாக ஆவியானவர் என்ன இடத்துல இடைப்பட்ட காரியத்தை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புவது, தகுந்த காலத்துல நிறைவேற போகிற தேவனுடைய திட்டத்தை குறித்து நாம் விசுவாசியாமல் இருப்போம் என்றால் அந்த காரியங்கள் நிறைவேறப்படும், ஆனால் அட் அ காஸ்ட். அவைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவர், ஆனால் அதை நாம் விசுவாசியாமல் இருக்கும் பொழுது நம் நடுவில் சில காரியங்கள் நடைபெறும். இதே போலதான் மரியாளுக்கும் எலிசபெத் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். தேவஜனமே, நல்லா கவனிங்க. தகுந்த காலத்துல, ஏற்ற காலத்துல நிறைவேற்றப்படுகிற தரிசனங்கள் அவைகள் வல்லமுடையவைகள், அவைகள் பிரத்யட்சமானவைகள். அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிறதற்கு நம்முடைய விசுவாசமோ நம்மளுடைய கீழ்ப்படியாமையோ தடையா இருக்கும்னா நான் சொல்லுகிறேன், அவைகள் அட் அ காஸ்ட், ஒரு மிகப்பெரிய கிரயத்தை அதற்கு நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும். அவைகள் தடைப்படக்கூடும், தாமதிக்கக்கூடும். சில வேளைகளில் அதை தேவன் பிரத்யட்சமாக நிறைவேற்றணும்னு பிளான் வச்சிருக்கும் பொழுது நம்ம அதுக்கு உடன்படலை அப்படின்னா நாம் ஏதோ ஒரு காரியத்தை பெருசாக ஃபேஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், என்னுடைய சாட்சியிலிருந்து சொல்லுகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்த பொழுது நான் அதற்கு இடம் கொடாமல் என் சுய இஷ்டங்களுக்கு பிரகாரம் போன பொழுது என் மீது வந்து விழுந்தது வெட்கம் மட்டும்தான், அவமானம் மட்டும்தான், பரியாசம் மட்டும்தான், நிந்தை மட்டும்தான். ஆனால் இந்த வேளையில இந்த வசனத்தை கேட்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஏற்ற காலத்துல, தகுந்த காலத்துல நிறைவேற போகிற அந்த தேவனுடைய திட்டத்திற்கு நீங்க உங்களை விட்டு கூடாம இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்களால பேசக்கூடாம போகும். இதை நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு பொற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு நாம எழுப்புதலை காண முடியல. ஒரு ட்ரைனஸ் இருக்குது, நிறைய கூட்டம் நடக்குது, நிறைய சபைகளுக்குள்ள வித்தியாசமான வாலிபர் கூட்டம், 7 மணி நேரம் ஆராதனை, உபவாச ஜபம், என்னென்னமோ நடக்குது. ஆனா ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆதி சபைகளுக்குள்ள நாம் பார்த்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு அக்கினி நம்முடைய சபைகளுக்குள்ள காண முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏற்ற வேளையில தகுந்த காலத்திற்கு ஏற்றது போல வசனத்துக்கு ஊழியம் செய்யாமல், வசனத்துக்கு, பரலோகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், இந்த உலகத்தின் கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற பிரகாரம் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது தான் என்னமோ இந்த நாட்களிலே தேவனுடைய வசனம் பிரத்யட்சமாக, தேவனுடைய வல்லமை பிரத்யட்சமாக நம்முடைய சபைகளுக்குள்ள கொழுந்து விட்டு எரியாமல் இருக்கிறது. தேவஜனமே, இந்த நாளில் உங்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறேன், தாழ்மையாய் சொல்லுகிறேன், தகுந்த காலம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. தகுந்த காலத்துல வசனம் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த வசனம் நிறைவேற்றப்படுகிறதற்கு யார் தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டே தேவன் மகிமைப்படுகிறார், அவர்களை கொண்டே தேவன் செயல்படுகிறார்.
தகுந்த காலத்தில் வசனம் நிறைவேறுகிறதற்கு தங்களை அர்ப்பணிக்காத எவரை கொண்டும் தேவன் மகிமைப்படுகிறதில்லை. தேவன் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதில்லை. Who is available for him? With them he is glorifying his name. மரியாளை பாருங்க, தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத் இப்பொழுது 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்தின உடனே she is running to her. அங்க போய் அவளை பார்த்து அவளையும் வாழ்த்துகிறாள், அவளும் வாழ்த்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். சொன்ன உடனே கீழ்ப்படுகிற மரியாளுடைய வார்த்தை பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். உம்முடைய வார்த்தையின் பிரகாரமே என் வாழ்க்கையில ஆக கடவுது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார். ஃபர்ஸ்ட் அவளும் பயந்தா, உண்மைதான். தடுமாற்றம் உண்மைதான். கொஞ்சம் யோசனை உண்மைதான். கேள்விகளினாலும் விசுவாசம் பெருகுமா? கேள்வி வர்றது ஓகே. ஆனா அதை விசுவாசிக்காமல் கடந்து போகிறது இருக்கிறது தெரியுமா? அசட்டை பண்ணுகிறது இருக்கிறது தெரியுமா? அங்கதான் தேவனுடைய கோபம் நம் மீதில பற்றி எரிகிறது. தேவஜனமே, இன்றைக்கு மனிதர்களுக்காக நிறைய காரியங்களை கையாளுகிற இன்றைக்கு பிரசன்ட் ஜெனரேஷன் சர்வன்ஸ் ஆஃப் காட், யங் பீப்புள், யங் சர்வன்ஸ் ஆஃப் காட், நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் கூட ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்ட் பிரகாரம் ஓடணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த டெக்ஸ்ட் பிரகாரம் ஓட நினைக்கிறவங்க மட்டும்தான் அவருக்கு பிரயோஜனப்பட முடியும். இந்த வசனத்தின் பிரகாரம் ஓடுகிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமானவர்களாக ஊழியம் செய்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தகுந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய வசனம். இன்றைக்கு ஒரு காலம் இருக்கிறது, இது கடைசி காலம், அவருடைய வருகை அதிசமீபமாய் இருக்கிறது என்று நாம் முழங்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஜனங்களுக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோன்னு இருக்குது. நேற்று அருமையான தேவ ஊழியர் பிரதர் சாம் பிரசாத் எனக்கு கால் பண்ணியிருந்தார். இந்த வெளிச்சத்தின் 3 நிமிடங்கள் அவருடைய காணொளிகள் அநேகம் உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவர் கோடி கோடி பாட்டை கேட்டுட்டு, இந்த பாட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பிரதர், அதனால தான் உங்களை கால் பண்ணி உற்சாகப்படுத்தலான்னு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு காரியம் சொன்னார். இன்றைக்கி வசனம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பிரதர், வசனம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க இல்லை, சாட்சியாய் வாழுகிறவர்கள் இல்லை. தேவஜனமே, நான் சொல்லுகிறேன், தகுந்த காலம் இது. சாட்சி கொடுக்க வேண்டிய நேரம், இந்த சரீரத்தை கொண்டு சாட்சி கொடுக்க வேண்டிய நேரம், இந்த கண்ணை கொண்டு சாட்சி கொடுக்க வேண்டிய நேரம், நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு சாட்சி கொடுக்க வேண்டிய நேரம். இந்த நாட்களில் வசனம் பேசுகிறவர்கள் கூட ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டு ஊழியம் பண்ணுகிறவர்கள் வெகு குறைவாக இருக்கிறார்கள் என்பதில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அது வருத்தம் அளிக்கிறது, அது வேதனை அளிக்கிறது. இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை காண்கிற உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுவேன், தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற வார்த்தையை நாம் விசுவாசியாமல், தகுந்த காலத்தில் நிறைவேறுகிற வசனத்தை நாம் விசுவாசியாமல், நம் இஷ்ட பிரகாரம் இந்த காலம் வசனத்தின் காலத்திற்கு நம்ம வேலை செய்யணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்குள்ள இந்த வசனம் எந்த காலத்துக்காகவும் மாறாது. இன்னைக்கு வசனத்திற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும், வசனத்திற்காக நாம் ஓட வேண்டும். மனிதர்களுக்காக ஓடி தேவனை துக்கப்படுத்தி எழுப்புதலுக்கு நாமே தடையாய் மாறிவிடுகிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்களாகிய நம் நிமித்தமாகவே எழுப்புதல் தாமதமாய் கொண்டிருக்கிறது, தடையாகி கொண்டிருக்கிறது. There are many servants of God engaging themselves for revival, but there are very few living as per the word of God. அந்த வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டி வாழுகிறவர்களை கொண்டே தேவன் தேசத்தில் ஒரு வல்லமையை கட்டளையிடுவார். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் நம்மளை ஏராளம் பெருகி இருக்கிறது. இந்த பேதங்களுக்கு மனசில் இடம் கொடுத்துட்டு, லைஃப் ஸ்டைலில் இடம் கொடுத்துட்டு, நம்ம என்னதான் எழுப்புதல் ஓடினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கு எந்த இடங்களுக்கு போனாலும் வேற்றுமைகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, ஊழியர்கள் மத்தியில் இருக்கிறது, சபைகளின் மத்தியில் இருக்கிறது. சாதி வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு ஏராளம் அங்கும் இங்குமாக வியாபித்து இருக்கிறது. இவைகள் எல்லாம் தீங்குன்னு அநேகருக்கு தெரியும், ஆனால் அது வாழ்க்கையை விட்டு எடுக்கவே முடியல. அதை வாழ்க்கையை விட்டு எடுக்க முடியல. அதுதான் அடிமைத்தனம். வசனத்தை பேசுறவங்க தான், வசனத்துக்காக ஓடுறவங்க தான், மன்றாடி ஜெபிக்கிறவங்க தான் நம்ம எல்லாரும். பட் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மார்க்க பேதங்கள், பிரிவினைகள்
இதை தாங்க இந்த காலகட்டத்தில் உடைக்கணும். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் இதெல்லாம் உடைக்கணும்னு போராடுறான். நம் தெய்வம்தான் சர்வ வல்லவர்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த மாதிரி பிரிவினைகளை வாழ்க்கையிலும் சரி, சபையிலையும் சரி, உங்கள் வீட்டு பிள்ளைங்களோட திருமணத்தில் சரி, எல்லாத்துலையும் இடம் கொடுத்துட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். தென் வாட் இஸ் த யூஸ் ஃபார் அஸ் ரன்னிங் ஃபார் ரிவைவல்? எழுப்புதலுக்காக நம்ம ஓடி என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு ஸ்தாபனங்கள் ரீதியாக, ஊழியக்காரர்கள் ரீதியாக மேடையில் ஒன்றா உட்காந்து அல்லேலூயா ஆமென் கையை கோத்து சோத்திரம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள பிரிவினையின் எண்ணத்தோடு தான் இருக்கிறோம். இந்த காரியங்கள் நம்மை விட்டு மாறாமல் சபைகளின் நடுவில் ஆவியானவரோட அக்கினி பற்றி எரிய போவதில்லை. I can certainly believe and I can surely tell God is going to make a reformation in churches in the coming days. இந்த மார்க்க பேதங்களை குறித்து கர்த்தர் எப்படி பிலேயாமுக்கு ஆண்டவர் அவன் வளர்த்த கழுதையை வச்சே புத்தி சொன்னாரோ, இனி வரும் காலகட்டங்களிலே சில பிலேயாம்களுக்கு ஆண்டவர் சில கழுதைகளை வச்சு புத்தி சொல்ல போறாரு நான் நம்புறேன். சில கழுதைகளை வச்சு ஆண்டவர் புத்தி சொல்ல போகிறார் நான் நம்புறேன். காரணம், சபை கர்த்தருடையது. கர்த்தர் சபையை நேசிக்கிறார். சபையை கொண்டே ராஜ்யத்தின் மேன்மையை கர்த்தர் தேசமெங்களும் விளங்க பண்ண போகிறார். If something is like that in church, சபைக்குள்ள இப்படிப்பட்ட மார்க்க பேதங்களும் வேற்றுமைகளும் சபைகளுக்குள்ள வியாபரித்திருக்கும் என்றால் பிலேயாம்களுக்கு ஆண்டவர் அவன் வளர்த்த கழுதையை கொண்டே சில வேளையில புத்தி சொல்லி கொடுக்க போகிறார் என்பதை நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். நாம் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏற்ற காலத்தில், தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வசனம் இந்த கடைசி காலத்தில் சபையின் நடுவில் ஒரு வல்லமை விளங்கணும். சபையில் இருக்கிற வாலிபர்கள் நடுவில் ஒரு அக்கினி ஊற்றப்படணும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் இல்லை, வசனத்தோடு கூட ஒரு உறவு இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னும் வேற்றுமைகளும் போராமைகளும் எரிச்சல்களும் பிரிவினைகளும், இந்த சபை அந்த சபை, இது எங்க ஏரியா உங்க ஏரியா, இது எங்க ஊர் அது அவங்க ஊர், நாங்க இந்த ஊருக்காரு நாங்க அந்த ஊருக்காரு, இப்படிப்பட்ட பிரிவினைகளை இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நான் சொல்லுகிறேன், பரலோகத்தோட வாசப்படியை கூட நம்ம மதிக்க மாட்டோம். நோ மேட்டர் ஹவு லாங் யூ ரன் ஃபார் காட்ஸ் நேம். இப்படிப்பட்ட நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன், நான் உன்னை அறியேன். இன்னைக்கு நிறைய விதத்தில் மார்க்க பேதங்கள்ங்க, பிரிவினைகள், சேம்பர்ஸை நம்ம உட்காந்துட்டு ஆண்டவருக்காக ஓடுறோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் த யூஸ்? வாட் இஸ் த யூஸுங்க? கர்த்தரே இல்லைன்னு சொல்கிறவன் இங்கே சாதி வேற்றுமைகள் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறான். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் இங்கே சாதி வேற்றுமைகள் வேண்டாம், சாதியே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம உட்காந்து எல்லா பிரிவினைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உட்காந்து நம்ம எல்லா ஏற்ற தாழ்வுகளை சபைகளில் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். தேவஜனமே, தேவன் நம்மை நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிப்பார் என்ற வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் நான் நிச்சயமாய் நம்புகிறேன், சபைகளின் நடுவில் அவர்கள் சிட்சையின் வல்லமை இறங்கி வரும் என்பதை நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். when I talk like this, இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசும் பொழுது எனக்கு விரோதிகள் பெருகுவார்கள். ஆனால் நான் வசனத்துக்காக எவ்வளோ விரோதிகளை சம்பாதிச்சாலும் அதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன். இந்த சத்தியத்து நிமித்தம் if I would earn some enemies for me, I'm so glad for it. I'm so glad for it. கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். தகுந்த காலத்தில் நிறைவேறப்படுகிற வசனத்தை விசுவாசியாம். இன்றைக்கு வசனம் நிறைவேற்றப்படணும். இன்னைக்கு அவருடைய வருகையை குறித்து பேசணும், பரிசுத்தத்தை குறித்து பேசணும், நீதியை குறித்து பேசணும். ஆனால் இன்னைக்கு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஒன்று ஏற்றுப்பார். அவரோட அன்பு என்றைக்குமே இருக்குதுங்க. His love is eternal. அவரோட அன்பு சதா காலங்களிலும் இருக்கிறது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவரோட அன்பையே பேசி 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 அவரோட நீதியை குறித்து நாம் ரொம்ப குறைவாகவே ஹேண்டில் பண்ணிடுறோம். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அன்பு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் நீதி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, பரிசுத்தம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் பரிசுத்தம் கூட காம்ப்ரமைஸாக தான் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். we are showing the holiness as a compromised one. நீ எப்படி வேணா இருக்கலாம், அவரோட அன்பு உன்னை விட்டு கொடுத்துறாது. that is not the way I am brought up. என்னை வளர்த்தவர் என்னை ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தார். நீ இப்படி இருக்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இங்கே உட்காரக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாது, இந்த இடம் வேணாம், என்னை கண்டிப்பாக வளர்த்தது தான். இன்னைக்கு இந்த கண்டிப்பின் பிரசங்கங்கள் உள்ளே போய் 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 இன்னைக்கு
ஒரு ஒரு விதமான ஒரு நான் நிச்சயமாக தீர்க்கமாக நம்புகிற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஊழியம் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபையும் பலனையும் கொடுக்குறார். இந்த வேளையில் இதை பார்க்கிற யாவரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய காலம் சமீபமாக இருக்கிறது. அவர் வருகை அதே சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலாகிலும் லூக்காவில் 19வது அதிகாரம் 43வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அவர் சந்திக்கும் காலம் இது. வசனம் நிறைவேறுகிற காலம் இது. We have to be very serious about the time we are living. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு வசனம் தெரியல. பல வருடமாக வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டின எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்காக, சபைக்காக, பணத்திற்காக, பதவிக்காக, உயர்வுக்காக, கனத்திற்காக வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களே காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்கன்னா இன்னைக்கு வசனமே தெரியாமல் இந்த நாமினல் வேர்ல்டில் வசனத்தை குறித்த வெளிச்சமே இல்லாமல் உலகத்தின் வெளிச்சத்தில் எப்போ பாரு ஃபோனை பார்த்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற சிறு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. வாலிப பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவங்க எப்படி ஆவிக்குரிய ஒரு சந்ததியை உருவாக்க முடியும்? அவங்க எப்படி வசனம் தெரிஞ்ச ஒரு ஜெனரேஷனை உருவாக்க முடியும்? காரணம், we are living into a world where everywhere you turn there are many compromised people, compromised servants of God. வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. தேவஜனமே, we are at a serious situation. ஒரு மிக கொடிய நாட்களை எதிர்நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஓட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. காலம் இது காலம்ங்க. It is time for us to turn to the word of God, for us to turn to some strict disciplines in our churches. இந்த வசனங்கள் சிலருக்கு கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இதை சொல்ல வேண்டியது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆனபடினால பேசுகிறேன். இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் நம்மை உயிர்ப்பிப்பாராக. ஏற்ற காலத்தில் அவனுக்கு வந்த வார்த்தையை அவன் விசுவாசியாதபடினாலே அவன் ஊமையனாக இருக்கிறான். இன்னைக்கு வசனம் நிறைவேறுகிற காலகட்டத்தில் வசனத்தை விசுவாசியாமல், விசுவாச மக்களை போல செயல்படாமல், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசவாசங்களையும் இழுத்து இழுத்து வச்சு அதுக்காக தான் நம்ம ஓட்டமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ன்றது போல ஒரு கலவையான ஒரு போர்வையை இன்றைக்கு சபைகளின் மீது விரித்து கொண்டிருக்கிற தேவ ஊழியக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சபையின் மீது தம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டும் பொழுது செதறி போயிடுவோம். நம்மலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அவர் என்னை அப்படி தான் உருவாக்கி ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க என்னை பைக்குவிக்கிறார். இஷ்டத்துக்கு ஸ்டெப் எடுத்து வைக்க விடவே இல்லை. இஷ்டத்துக்கு பாட்டு பண்ணுறதுக்கு விடலை. இஷ்டத்துக்கு வசனத்தை பேசிட விடவே இல்லை. இஷ்டத்துக்கு எங்கேயும் ட்ராவல் பண்ண விடவே இல்லை. அவர் என்னை ஸ்டோர் ஹவுஸில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணுறது போல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு அப்படி ஓடுறதுக்கு நாம் விட்டு கொடுப்போம். அடங்கி இருந்து ஓடுகிறதற்கு விட்டு கொடுப்போம். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி மாத்திரம் செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நான் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன், நம் சபைகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் நக்கினியை அவர் வீசி ஒரு பெரிய வல்லமையை நம்முடைய சபையின் நடுவில் அவர் கொண்டு வர வல்லமையும் நீதியுடையவராயிருக்கிறார், ஆவல் உள்ளவராயிருக்கிறார். He is looking after such generation. He is looking after such servants of God. நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வல்லமையான கிரியைகளை நடப்பித்து நம்மை ஆசீர்வதிப்பார். மரியாள் கீழ்ப்படிந்தார். சகரியா விசுவாசிகளை மரியாள் விசுவாசிச்சார். சகரியா விசுவாசியாதபடினால பிள்ளை பெறும்பொழுது பிள்ளையோட பேரை யோவான்னு அந்த இதில் எழுதின பிறகுதான் ஆண்டவர் வாயை திறக்கிறாரு. நம்மளுக்கு அந்த நிலைமை வேணுமா? இங்க பாருங்க, மரியாள் கீழ்ப்படிந்து போகிறாள். அவள் போயிட்டு 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எலிசபெத்தை போய் வாழ்த்துறா. எலிசபெத்தும் அவளை வாழ்த்துறா. அதுக்கப்புறமா 3 மாத காலம் அவளோடு கூட இருந்து அவளுக்கு பணிவிடை வேலை செய்கிறா. வாட் அ பியூட்டி பாருங்க. விசுவாசிக்கிறவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. விசுவாசியாதவங்க ஸ்டக்காகி நிற்கிறாங்க. எங்கே? உலகத்தில் எல்லாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நோ, தட் இஸ் நாட் த பேட்டர்ன்.
that God is looking after us. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு பேட்டர்ன், வசனம் அவர் சொன்ன உடனே இது காலம், இந்த காலத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணு, வசனத்துக்கு பிரியமாக வாழ், மனுஷங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாது, சபைக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாத, எந்த பிள்ளைங்களுக்காகவோ பேர பிள்ளைகளுக்காகவோ, ஃபார் எனி கேட்ஜெட்ஸ், ஃபார் எனி க்ரோத். இன்னைக்கு க்ரோத்துக்காக பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு there are many compromising themselves from this word. இன்னைக்கு அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். நம்மளுக்கு க்ரோத் முக்கியம். நான் சொல்ற வசனத்துக்கு உண்மையா இருந்தா தேவன் விரும்புகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும், தேவன் விரும்புகிற க்ரோத் நமக்கு கிடைக்கும். ஆனால் வசனத்துக்கு உண்மையா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஓடி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன க்ரோத்துக்கு போனாலும் அது ஒரு நாள் குப்பைக்கு தான் போகும், அது ஒரு நாள் இடிஞ்சு நாசமாக தான் போகும். ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரியமான growth will always lead you to some powerful growth which God likes. தேவன் விரும்புகிறதா இருக்கும். இந்த நாட்களில் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக, தேவன் நம்மை வழி நடத்துவாராக. வசனத்துக்கு உண்மையாக இருப்போம். தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வசனத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போம். நமக்கு காதுக்கு இனிமையாக பிரசங்கிக்கிற தேவ ஊழியக்காரங்களை இனி தேடி ஓடாமல் வசனத்தை நமக்கு நன்காக போதித்து நம்மை வழி நடத்துகிற, சத்தியத்தில் நம்மை வழி நடத்துகிற தேவ மனிதர்களுக்கு நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வல்லமையினால நிரப்பி நம்மை பிரயோஜனப்படுத்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை வழி நடத்திற அவர் உண்மையின் நீதிமுடையவராக இருக்கிறார். நான் உங்களை கை சொல்லிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வேளையில் இந்த வசனத்திற்காக நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த நாட்களில் ஐயா தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வசனம், அதற்கு சகரியா கீழ்ப்படியாம கேள்வி கேட்ட பொழுது என் தேவன் அந்த ஆசாரி என்னுடைய வாயை நீர் அடைத்தீர் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே வசனம் நிறைவேற வேண்டிய காலகட்டத்தில் மனுஷங்களுடைய மாம்ச எண்ணங்களை நிறைவேற்றுகிற ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய ஆசாபாசங்களுக்காக ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் கொடுக்கிற காணிக்கைக்காக ஊழியம் பண்ணுகிறவர்கள் ஏராளம் பெருகிவிட்டார்கள் ஐயா. பணத்திற்காக ஊழியம் பண்ணுகிறவர்கள், பணத்துக்காக ஓடுகிறவர்கள், ஆசைக்காக, அந்தஸ்துக்காக, பேர் புகழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஏராளமானோர் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் வசனத்துக்கு அடங்கி இருந்து வசனத்துக்கு உண்மையாய் ஜீவித்து நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவ்வண்ணமே கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம் ஐயா. எப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்தை நாங்கள் வந்து அடைந்திருக்கிறோம். இதற்கு நாங்களும் காரணம் ஐயா, நாங்களும் காரணம். எங்கள் பொருளாசைகள் காரணம், எங்கள் ஜெப குறைவுகள் காரணம், எங்கள் வைராக்கியங்கள் காரணம், எங்கள் சிந்தைகள் வஞ்சனைக்கு ஏதுவாக இடம் கொடுத்து விட்டது. இந்த தேவன் நீர் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த ஜீவனுள்ள வசனத்துக்கு அவ்வண்ணமே கீழ்ப்படிந்து காலம் என்ன என்பதை அறிந்து அந்த வசனத்திற்கு செவி கொடுத்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஓடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. உங்க மாறாத திவ்ய கரத்திற்கு வல்லமைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். பொறுப்பிடுங்க. அநேக சபைகள் இவ்வண்ணமாய் இருக்கிறதை, அநேக தேவ மனிதர்கள் இவ்வண்ணமாய் இருக்கிறார்கள். எங்களை தொடுங்க, சிட்சியுங்க. ஆண்டவரை, பரிசுத்தத்திற்கு ஏதுவான சிட்சைகள் சபைகளின் மீது விடட்டும். பரிசுத்தத்திற்கு ஏதுவான, நீதிக்கு ஏதுவான சிட்சையின் கரம் இறங்கட்டும் சபைகளின் நடுவில். so that we will do a truthful ministry, so that we will bring more people to your kingdom, God Almighty. இந்த கரத்திற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பரிசுத்தப்படுத்துங்க. துதிக்கான மகிமைகளும் எடுக்கிறோம். ரட்சகரும் மீட்புறம் ஆகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். இந்த காரியங்களை சிந்தியுங்க, ஜெபிங்க. உங்க வீட்டுக்குள்ள, உங்க சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறீங்கன்னா ஜெபிங்க, பாரத்தோடு கூட ஜெபிங்க. அவங்க கிட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் இதை பற்றிலாம் பேசுனீங்கன்னா they will react to you in a different way, but take them to your knees. உங்கள் முழங்காலில் அவர்களை வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நாம மகிமைப்படட்டும். meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.